சென்னை மாநகருக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் சென்னை ஓபன் டென்னிஸ் 2015 ஜனவரி 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சீருடனும் சிறப்புடனும் நடைபெறும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே ஆணையிட்டதன் அடிப்படையில் தமிழக அரசு தனது பங்களிப்பாக 2 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. இதன் மூலம் டென்னிஸ் விளையாட்டில் தமிழக இளைஞர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டு சர்வதேச அரங்கில் மாபெரும் வெற்றிகளை குவித்து தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் புகழ் தேடி தருவதற்கான வாய்ப்பு உருவாகும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை விளையாட்டுத் துறையில் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கிடும் வகையில் திறமைமிக்க விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்கள் பெறுவதற்கு ஏதுவாக தகுதி வாய்ந்த பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி அளித்தல், பன்னாட்டு தரத்தில் விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல், விளையாட்டு விடுதிகள் கட்டுதல், உள் விளையாட்டு அரங்கங்களை அமைத்தல், கிராம விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவித்தல், ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்பவருக்கு 2 கோடி ரூபாய், வெள்ளிப் பதக்கம் வெல்பவருக்கு 1 கோடி ரூபாய், வெண்கலப் பதக்கம் வெல்பவருக்கு 50 லட்சம் ரூபாய் என பரிசுத் தொகை வழங்குதல், ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்பவருக்கு 50 லட்சம் ரூபாய், வெள்ளிப் பதக்கம் வெல்பவருக்கு 30 லட்சம் ரூபாய், வெண்கலப் பதக்கம் வெல்பவருக்கு 20 லட்சம் ரூபாய் என பரிசுத் தொகை வழங்குதல் உள்ளிட்ட விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்கான உன்னத திட்டங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மேலும் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் பெற வாய்ப்புள்ள தலை சிறந்த 5 விளையாட்டு வீரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தலா 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குதல், சர்வதேச விளையாட்டு அரங்கில் வெற்றி பெறும் விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவர்கள் மற்றும் உணவு நிபுணர்களின் ஆலோசனைப்படி விஞ்ஞான முறையில் விளையாட்டின் தன்மையின் அடிப்படையில் சத்தான சமச்சீர் உணவு வழங்குதல், பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளை தமிழகத்தில் நடத்துதல், விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பொறியியல் கல்லூரிகளில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களை 100லிருந்து 500ஆக உயர்த்தியது உள்ளிட்ட விளையாட்டினை ஊக்குவிக்கும் பல்வேறு திட்டங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருவதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தால் ஆண்டுதோறும் சென்னையில் நடத்தப்பட்டு வருகின்ற உலக புகழ்பெற்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் மிக முக்கிய போட்டியான சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியினை 2005ஆம் ஆண்டு சிறப்பாக நடத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதன்முறையாக தமிழ்நாடு அரசின் சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கினார். பின்னர் 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியை சிறப்பாக நடத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 கோடி ரூபாய் நிதி உதவியினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார் என செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2014 முதல் 2016 வரையிலான 3 ஆண்டுகளுக்கு சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியினை நடத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டிற்கும் 2 கோடி ரூபாயினை தமிழ்நாடு அரசு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசினை தலைமை பிளாட்டின நிதி ஆதரவாளராக கொண்டு நிதி ஆதரவு தரும் பிற நிறுவனங்களை இணைத்து நிதி ஆதரவாளர் குழுமத்தை நியமனம் செய்து கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். இது தவிர தமிழக அரசு சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தினை 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஆணை வழங்கினார். அதன் அடிப்படையில் சென்னை நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தில் அனைத்து புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு தற்போது இந்த டென்னிஸ் விளையாட்டு அரங்கம் உலக தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அனைத்து வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தில்தான் சென்னை ஓபன் டென்னிஸ் 2015 வரும் ஜனவரி 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சென்னை மாநகருக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நடைபெறவுள்ள இந்த சென்னை ஓபன் டென்னிஸ் 2015 சீருடனும் சிறப்புடனும் நடைபெறும் வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே ஆணையிட்டதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசு தன் பங்களிப்பாக 2 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் இளைஞர்களிடையேயும் டென்னிஸ் ஆர்வலர்களிடையேயும் டென்னிஸ் விளையாட்டினை மேலும் பிரபலம் அடையச் செய்து அதன் மூலம் இம்மாநிலத்திலிருந்து அதிகப்படியான வீரர்கள் டென்னிஸ் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு பயிற்சி பெற்று விளையாடி வெற்றி கண்டு உலக அரங்கில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் புகழ் தேடித்தர வாய்ப்பு உருவாகும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.